எடுத்தாரே அவதாரம் செந்தூரில் வைகுண்ட அவதாரம். ஐயா எடுத்தாரே அவதாரம் செந்தூரில் வைகுண்ட அவதாரம். அதிமூல பரம்பொருளா பொருளும் ஒரு பொருளாய் ஜோதிவடி வானவராய் சுமை மாற்றும் காரணராய் கருமகலி அழித்து தர்மயுகம் காண நாட்டு நிலை மாற்றி நாராயணர் அரசாள எடுத்தாரே அவதாரம் செந்தூரில் வைகுண்ட அவதாரம். எடுத்தாரே அவதாரம் செந்தூரில் வைகுண்ட அவதாரம். ஈசனின் வேள்விதனில் மாமலை ரூபமாக ரோணியும் தான் பிறந்தான். அறமதையே அறியாதவன் அநியாயம் தானும் செய்தான். கரை கண்டார் மனைவி முதல் எல்லா சக்தியையும் யமலோகம் முதலெல்லா லோகங்களை தான் எடுத்து ரோணி எடுத்து விழுங்கி நான் குடல் பாசி தீர்ப்பதற்கு கடலை பருகியவன் கடைவாய்வும் நனையவில்லை. கையிலேயே விழுங்கி விட்டான், வைகுண்டத்தை நெருங்கி விட்டான். தீரத்தால் தப்பி பூலோகம் வந்த மாயன் ரோணியை அழித்திடவே ஈசனிடம் வரமும் பெற்று எடுத்தாரே அவதாரம் விஷ்ணுவாய் அவதாரம். எடுத்தாரே அவதாரம் விஷ்ணுவாய் அவதாரம். ரோணிய சுரனையே அறுதுண்டம் ஆகச் செய்து 6 துண்டங்களை துண்டுகள் 6 வெட்டி தேவராறு இடத்திலிட்டு 6 பீடம் போட்டனரே. ரோணியை வதைத்த மாயன் குலைந்த நிலை துடைத்தாரே. கைலகின் நிலைதனையே மறுசீராய் மாற்றி வைத்தார். அகிலந்தனை ஐயா அமைதியாய் ஆக்கி வைத்தார். 6 துண்டுகளும் 6 யுகங்களுக்கு யுகத்துக்கு ஒரு தொண்டு அசுரராய் தான் தோன்ற நாட்டு நிலை கருதி நாராயணர் பகை முடிக்க வைகுண்டர் வந்த கதை எல்லோரும் கேட்டிடுங்கோ. எடுத்தாரே அவதாரம் யுகத்துக்கு ஒவ்வொரு அவதாரம். எடுத்தாரே அவதாரம் யுகத்துக்கு ஒவ்வொரு அவதாரம். மதுரயுகம் ஆனதிலே ரோணியின் உதிரவழி உண்டோமாசாலி என்னும் அசூரன் தோன்றிடவே குலந்தனையே தின்றான் கூடல் பசி தீர்க்க நீசனவன் தன் கூலம் முழுதும் தின்று
உடல் பசியும் தீராமலே மாய அசுரனவன் ஐயோ என்று தான் அலற மாயன் அவலோகம் முழுதும் தானாயசைய கண்டு ஈசருடன் கேட்டு அசுரனை தான் அறிந்தார். தேவர்களை நாங்கிலாக்கி வரையானதை தூண்டிலாக்கி வேதங்களை கயிறாக்கி காற்றை தோணியாக்கி சதுரயுக ஓடை வழி சென்று அழித்திடவே எடுத்தாரே எடுத்தாரே அவதாரம் மாயன் மாயன் அவதாரம் ஐயா எடுத்தாரே எடுத்தாரே அவதாரம் மாயன் மாயன் அவதாரம் நெடிய யுகமதிலே ஒரு பிண்டம் இருதுண்டாய் அல்லோசி வாகனனும் தில்லை மல்லாளென்னும் அசூரன் இருவேறு அசுரர்களும் யுகத்திலே உருவெடுத்து பூலோக ஸ்திரத்தால் அழியாத வரமும் பெற்று மாதவமும் செய்து வந்த சுருதி முனிவரையே ஆழித நீரை வீசி அவர் சாபம் முதல் பெற்றார் சூரர்களை வதைக்கும் கணையானார் சுருதி முனி தேவர்களை வருத்தி சூரர்கள் சுகம் பெற்றார் நிலையை அறிந்த மாயன் அலைக்குள் வளர்ந்து வந்த மந்திர புறகணையால் அசுரரை தான் அழிக்க எடுத்தாரே எடுத்தாரே அவதாரம் திருமாலாய் திருமாலாய் அவதாரம் ஐயா எடுத்தாரே எடுத்தாரே அவதாரம் திருமாலாய் திருமாலாய் அவதாரம் வேதாயுகமதிலே ஒரு பிண்டம் இருதுண்டாய் சிங்கமுக சூரனனும் சூர பத்மனனும் இருவேறு அசுரர்களும் சோதரராய் தான் பிறந்தார். ஆனைந்து முகத்தவராய் அழியாத வரமும் பெற்றார் இப்படியே கர்மம் விட்ட முறை நன்னாளில் தேவர்களை வதைத்து கடும் துன்பம் தாமும் செய்தார் வீரவாகு தேவதூதன் தூதுரைத்து கேளாமல் துன்பந்தனையே தொடர்ந்தார் இருவேறு அசுரர்களும் சக்திதனை வேலாக்கி சிவனை நந்தியாக்கி ஆறுமுக கோலமாகி சூரர்களை சங்காரிக்க எடுத்தாரே எடுத்தாரே அவதாரம் கந்தனாய் அவதாரம் ஐயா எடுத்தாரே எடுத்தாரே அவதாரம் கந்தனாய் அவதாரம் இறக்கின்ற தருவாயில் சூரனும் மறைகுறை உயிராய் இருக்கும் பண்டாரத்தால் என்னை கொல்ல முடியாது வேலாயுதத்தால் வெற்றியும் நீ கொண்டாய் என்று சூரன் ஆறுமுக கந்தனையே தாழ்த்தியே பேசலுற்றார் அவப்பெயர் நீங்கிடவே அதே யுகமதிலே உடனே இரணியனாய் இன்னொரு பிறவி செய்தார் ஆயுதங்கள் ஏதுமின்றி அவனை வதத்திடவே பிரகலாதனாக அவன் மகனாய் தான் பிறந்து ஹரியின் புகழ் வாடி இரணியன் தரம் குறைத்தார். சூரனை கோபமூட்டி கூர்நகத்தால் கொண்டிடவே எடுத்தாரே எடுத்தாரே அவதாரம் நரசிம்மம் என்றொரு அவதாரம் ஐயா எடுத்தாரே எடுத்தாரே அவதாரம் நரசிம்மம் என்றொரு அவதாரம் வேதாயுகமதிலே தோணியின் ஒரு துண்டோ பத்துதலை ராவணனாய் பாரினிலே தான் படைத்து தவங்கள் பல செய்து வரங்கள் தானும் பெற்றான் ராவணனோ சந்திரரை சூரியரை வாயுவையும் வருணரையும் அவன் கோட்டை சிறந்தோங்க அடிமைப்படுத்தி வைத்தான். அதோடு நிற்கவில்லை காமங்கள்
கொண்ட பொல்லாதவன் மாரீசன் துணையுடனே மாயமான் வடிவம் காட்டி சுமணன் நிலை குலைந்து சீதையை கவர்ந்து சென்றான். அறிந்து மாயவரும் அவனை அழிக்க வேண்டி ஆண்டிபம் கையில் கொண்டு காமுகனை அழித்திடவே எடுத்தாரே அவதாரம் ஸ்ரீராமன் அவதாரம். ஐயா எடுத்தாரே அவதாரம் ஸ்ரீராமன் அவதாரம். துவாபர யுகமதிலே கோணியின் உதிரவழி துரியோதனன் என்னும் மாபாவி தான் பிறந்தான். கௌரவ 100 பேராய் கொட்டைதனை ஆண்டு வந்தான். அண்ணாசை பற்றியவர் மற்றவரை மதிக்கவில்லை. சகுனியின் சூழ்ச்சிப்படி சூதாடி பஞ்சவரை வனவாசம் அனுப்பியவர் பங்கை வளைத்துக் கொண்டார். பத்தினி தாய் பாஞ்சாலியை நட்ட நடு சபையில் வைத்து ஆடைதனை அவிழ்த்து மானபங்கம் செய்யலுற்றான். நீசனின் காரியங்கள் நிலைகட்டு கொண்டிருக்க துரியனை அழித்திடவே பீமனுக்கு வழிகாட்டு. எடுத்தாரே அவதாரம் கண்ணனாய் அவதாரம். ஐயா எடுத்தாரே அவதாரம் கண்ணனாய் அவதாரம். கலியூகம் தன்னிலே ரோணியின் இறுதி துண்டு கலியன் என்றொரு மாபாவி தான் தோன்ற நாட்டிலுள்ள மக்களையே நலமோசம் செய்து வந்தான். தந்திரத்தால் மாயவேலை காட்டி வைத்தான். சந்திரனை மங்க வைப்பான், சமுத்திரத்தை பொங்க வைப்பான். கற்பை சூறையாடி கன்னித்தன்மை அளித்திடுவான். தந்தை தாயை மதிக்காது அடிமை செய்வான். மனிதனையே கட்டிடுவான், பிழை பல செய்திடுவான். பூலோகம் முழுதும் பரவி மேலோகம் பரவலுற்றான். கலியனை அழித்திடவே சாதுவான தோற்றமுமாய் சிவனோடு பிரம்மாவும் பிரம்மனோடு விஷ்ணுவும் சிவனோடு பிரம்மனோடு விஷ்ணுவும் முப்பொருளும் ஒரு பொருளாய் ஒன்றாய் உருவெடுத்து பொருளும் ஒரு பொருளாய் ஒன்றாய் உருவெடுத்து 8000 கோடி சூரிய பிரகாசமுமாய் 8000 கோடி சூரிய பிரகாசமாய் எடுத்தாரே அவதாரம் செந்தூரில் வைகுண்ட அவதாரம். எடுத்தாரே அவதாரம் செந்தூரில் வைகுண்ட அவதாரம். சான்றோரே கெட்டிடுங்கோ சமலோகவாசிகளே, கலியுக வாழ்வின்படி தர்மயுக இடம் கிட்டும். நடுத்தீர்ப்பு தான் நடக்கும் நாராயணர் சட்டப்படி. நல்ல நிலை கோரி ஒற்றுமையாயிருந்திடுங்கோ. கர்மயுக வாழ்வுதனில் பிறப்போர் இறப்பதில்லை. மனநோவு ஏதுமில்லை, வறுமை தானுமில்லை. புது பூமி புது விருட்சம் புது காற்று புது பறவை அத்தனையும் புதுமை பெறும் முதுமையே வருவதில்லை. தர்மயுகம் வேண்டுமென்றால் கலியனை நெருங்காதுங்கோ. கலியனோ பிடித்து விட்டால் கருமமோ மாறாது. கலியனை விட்டொழிக்க காரணரை தேடிடுங்கோ. களி மாற்றி வைத்திடுவார், வைகுண்டரை பணிந்திடுங்கோ. மண்ணாலே நீராலே நோய் தீர்ப்பார் நாரணரும். மன்னிய பாவமெல்லாம் பதமாலே போக்கிடுவார். நம்பிடுங்கோ நாராயணர் புகழ்தனையே. கர்மயுக வாழ்வு தர அவர் பாதம் பணிந்திடுங்கோ. கர்மயுக வாழ்வு தர அவர் பாதம் பணிந்திடுங்கோ. கர்மயுக வாழ்வு தர அவர் பாதம் பணிந்திடுங்கோ. கர்மயுக வாழ்வு தர. எடுத்தாரே அவதாரம் செந்தூரில் வைகுண்ட அவதாரம். ஐயா எடுத்தாரே அவதாரம் செந்தூரில் வைகுண்ட அவதாரம். அதிமூல பரம்பொருளா பொருளும் ஒரு பொருளாய் ஜோதிவடி வானவராய் சுமை மாற்றும் காரணராய் கருமகலி அழித்து தர்மயுகம் காண நாட்டு நிலை மாற்றி நாராயணர் அரசாள. எடுத்தாரே அவதாரம் செந்தூரில் வைகுண்ட அவதாரம். எடுத்தாரே அவதாரம்
செந்தூரில் வைகுண்ட அவதாரம் நீடிய யுகமதிலே ஈசனின் வேள்விதனில் மாமலை ரூபமாக ரோணியும் தான் பிறந்தான் அறமதையே அறியாதவன் அநியாயோ தானும் செய்தான் கரை கண்டார் மனைவி முதல் எல்லா சக்தியையும் யமலோகம் முதலெல்லா லோகங்களை தான் எடுத்து ரோணி எடுத்து விழுங்கி நான் குடல் பாசி தீர்ப்பதற்கு கடலை பருகியவன் கடைவாய்வும் நனையவில்லை கையிலேயே விழுங்கி விட்டான் வைகுண்டத்தை நெருங்கி விட்டான் இந்திரத்தால் தப்பி பூலோகம் வந்த மாயன் ரோணியை அழித்திடவே ஈசனிடம் வரமும் பெற்று எடுத்தாரே அவதாரம் விஷ்ணுவாய் அவதாரம் ஐயா எடுத்தாரே அவதாரம் விஷ்ணுவாய் அவதாரம் ரோணிய சுரனையே அறுதுண்டம் ஆகச் செய்து 6 துண்டங்களை துண்டுகள் 6 வெட்டி தேவராறு இடத்திலிட்டு அறுபீடம் பொட்டனரே ரோணியை வதைத்த மாயன் குலைந்த நிலை துடைத்தாரே கைலாயின் நிலைதனையே மறுசீராய் மாற்றி வைத்தார் அகிலந்தனை ஐயா அமைதியாய் ஆக்கி வைத்தார் 6 துண்டுகளும் 6 யுகங்களுக்கு யுகத்துக்கு ஒரு தொண்டு அசுரராய் தான் தோன்ற நாட்டு நிலை கருதி நாராயணர் பகை முடிக்க வைகுண்டர் வந்த கதை எல்லோரும் கேட்டிடுங்கோ எடுத்தாரே அவதாரம் யுக Sobanam,